வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையானதுங்க 1/2 கிலோ மட்டன், நறுக்கிய தக்காளி 2, நறுக்கிய வெங்காயம் 2, பொடியை நறுக்கிய வெங்காயம் 1 கப், பொடியை நறுக்கிய தக்காளி 2, குழம்பு மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், முந்திரி 10, பட்டை லவங்கம் அன்னாச்சி பூ, தேவையான அளவு எண்ணெய், சோம்பு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து மட்டன் குழம்பு கொஞ்சம் அரைச்சி வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்காக வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி 2 பீஸ் பச்சை மிளகாய் இதை வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். சோம்பு இதில் போட்டுங்க. இது வந்து 3 வெங்காயம் தக்காளி சோம்பு 3 லைட்டாக வதக்கிடணும். இது எதுக்குன்னா வந்து குழம்பு வந்து திக்காக இருக்கும். நீங்கள் வெறும் தக்காளி நம்ம வதக்கிறது வந்து கொஞ்சம் தனியாகவே இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினீங்கன்னா நல்லா கிரேவியாக இருக்கும். மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். போதும், எடுத்துக்கலாம். முந்திரி கசகசா இது 2 ஒன்றா கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஏன்னா மசியாது, கசகசா வந்து மசியாது. 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா நம்ம மிக்ஸில் வச்சு ஆட் பண்ணணும். குழம்புல 10 நிமிஷம் ஊறட்டும். ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் பண்ணாலே போதும். ஏன்னா மட்டன் குழம்பு அதிலே வந்து ஆயில் போதான் இருக்கும். கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிட்டோம். கடுகு பொரிச்சுங்க. இலை அரைச்சி போடு, பட்டை, இப்போ ஒரு கப் வெங்காயம் ஆட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க. மட்டன் குழம்பு இதெல்லாம் வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடியை அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு வயசு சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். தக்காளிங்க பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி கருவேப்பிலை வந்து நல்லா பிச்சு போட்டுருங்க. முழுசாக போட்டிங்கன்னா வந்து மனம் வைக்காது. பிச்சு போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் நல்லா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயம் வந்து பாருங்க வதங்கினதுக்கு மட்டும் போடணும். ஏன்னா எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா ஒட்டிடும். அதனால வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க மட்டன் போட போகிறோம். மட்டன் போட்டு நல்லா வதக்கிங்க. அது வதங்கினது இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுக்கோங்க இல்லையா, இதை வந்து நம்ம அரைச்சி அதை ஆட் பண்ணுறோம். இது அரைச்சாச்சுங்க. பாருங்க டேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் கூட இதை ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து குழம்பு மிளகா பொடிங்க. இது வந்து 3 ஸ்பூன் போட்டுங்க. சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, தனியா பவுடர் 2 ஸ்பூனு, ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். இது வதக்கும் போது எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, மசாலாலாம் போடும்போது இந்த எண்ணெயிலே அப்படியே வதக்கிடுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஊறிடும் காரம் வந்து. அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணுங்க. எடுத்தோடனே தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. உப்பு வந்து தேவையான உப்பு மேலும் கொஞ்சம் போட்டுருக்கோம். அதனால இப்போ கொஞ்சமா போடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 2 கப் ஆட் பண்ணிக்கலாங்க. போதும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வரணும். முந்திரி கசகசா வந்து ஊற வச்சிருக்கோம் 10 நிமிஷம். இப்போ வந்து அரைச்சி வைக்க போகிறோம். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுதான் ஊறிச்சுன்னா சீக்கிரம் மசிஞ்சிடும். பாருங்க வந்து முந்திரி கசகசா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். குக்கர் விசில் வரதான் நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்க குக்கர் 4 விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துருது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முந்திரியும் கசகசா அரைச்சி வச்சிருக்கீங்களா, இந்த பேஸ்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது தேங்காய் ஊற்றுறேன். தேங்காய் பதில் முந்திரி அரைச்சி ஊற்றுறேன். ஏன்னா தேங்காய் ஊற்றுறா வந்து குருமா மாதிரியே தெரியும் பார்த்துட்டு. நீங்கள் முந்திரி போட்டுங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க முந்திரி கசகசா ஊற்றலாம். கலர் வந்து நல்லா வந்துச்சு. பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் பதில் முந்திரி. நீங்கள் வேணும் வந்து தேங்காவும் முந்திரி பருப்பும் அரைச்சி கூட போடலாம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். சில பேர் இப்படி செய்தால் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 5 நிமிஷம் ஆகி கொதிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி கொதிச்சுன்னா கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். முந்திரி அரைச்சி ஊற்றினா இந்த மாதிரி கலர் வரும். தேங்காய் ஊற்றினா இன்னும் வந்து ஒயிட் கலர் தெரியும் பார்க்க. இப்போ கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணிக்கங்க. 2 பச்சை கருவேப்பிலை பச்சையாக ஆட் பண்ணிக்கங்க. மட்டன் குழம்பு ரெடிங்க. மட்டன் குழம்பு ரெடிங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க.